ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப்பிங் தான் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப்பிங் வீடியோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜுவல்லரி ஷாப்பிங் பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு கடலைக்கறி ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளா கடலைக்கறி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கேரளாலேயே பார்த்தீங்கன்னா கடலைக்கறி ஒரு 3-4 டைப்ஸில் பண்ணுவாங்க. அதிலிருந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா பண்ற மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபஸ்ட்டு பிளாக் சுண்டல் இருக்கு இல்லையா, அதை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அதை ஒரு 3-4 விசில்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சமாக அளவாக தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடுறப்போ கொஞ்சம் அதிகமாக தண்ணி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டைமில் கொதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே அளவாக 1 கப் சுண்டல்னா ஒரு 2 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இங்கே சுண்டலோட சால்ட்டும் மஞ்சளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்மளோட ஃபுட்டில் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம எப்போ சாப்பிடாதாலும் சரி, ஆஃப்டர்நூன், மார்னிங், டின்னர், எந்த டைமில் ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சமாச்சும் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளுக்கு பிளாக் சுண்டல்லையும் ஓரளவுக்கு ப்ரோட்டீன் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக அடிக்கடி ஒரு வீக்லி 1-2 கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிளாக் சுண்டலுன்னு இல்லை, நீங்கள் பச்சை பயிறு யூஸ் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி, அப்புறம் ராஜ்மா, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே வீக்லி 1-2 கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடலைக்கறி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் மெயின் ஃப்ளேவர். ஸோ தேங்காய் எண்ணெய் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறமா பூண்டு இருக்கு இல்லையா, வெளுத்துள்ளி, அது போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 சேர்த்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சுண்டல் அந்த வாட்டரோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுண்டல் வேக வச்ச தண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இன்றைக்கி கொதிக்க விடுற நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுண்டல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக அந்த டேங்கி ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டே போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேக வச்ச தண்ணி சுண்டல் சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதோடனே தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பாலில் 2வது பால் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். தென் கடலைக்கறி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்துருப்போம் இல்லையா கட்டியான தேங்காய் பால், அதை ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் நல்லா சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி தாளித்து ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இந்த கடலைக்கறி நீங்கள் புட்டு, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் ஃபுட்டேஜ், அந்த பரிமாற ஃபுட்டேஜ்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ ஷாப்பிங் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி கோல்ட் ஷாப்பிங் பண்ண போகிற ஷாப் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸ். ஜாய் ஆலுகாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அதனால நாங்கள் அங்கே சிட் போட்டிருந்தோங்க. நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஜாய் ஆலுகாஸில் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாதுங்க. நம்ம சிட் பே பண்ணி அதை தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே நான் ஒரு ஷாப்பிங் போட்டிருப்பேன், கசானா ஜுவல்லரி ஷாப்பிங்னு சொல்லிட்டு. அப்போத்துலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அது நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போவும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு பங்கு கோல்டுலேயும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 பவுண்ட்ஸ்க்குள்ள எடுக்கலாம்னு சொல்லி தான் பிளானில் போயிருந்தோங்க. பட் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா 7, 8, 9 அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா அதுவும் செட்டாக பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருந்ததுங்க.
இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாமே ஆன்டிக்கில் தான் இருந்தது. கொஞ்சம் ஃபேன்சியோட மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். பட் அந்த வெயிட்டுக்குள்ளே எதுவுமே வரல. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 பவுண்ட்ஸ் 72 கிராம்ஸ் கிட்ட வந்து 72 இல்லை 64 கிராம்ஸ் கிட்ட வந்ததுங்க. இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் இருக்குது. எப்போவுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹாஃப் டிசைன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் மேலே அந்த கழுத்து பக்கம் ஒன்று இருக்குது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். எனக்கு ஃபுல்லாக ஹாரம்னா ஃபுல்லாகவே ஒரே டிசைனில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக லெஸ் வெயிட் மாதிரி இருந்ததுங்க. பட் வந்து அரௌண்ட் 8-9 பவுண்ட் கிட்ட வந்தது. பிகாஸ் அந்த டாலர் வந்து நல்லா ஹெவியாக இருந்தது. நான் இந்த ஜுவல்லரி வெயிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தாங்க சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டான ப்ரைஸுன்னு கிடையாது, வெயிட்டுன்னு கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோரோவர் கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன இருக்கும். பட் வந்து எல்லாமே வந்து அரௌண்ட் 8, 9, 7 அந்த பவுனுக்குள்ளே தான் இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி மாடலில் இருந்தது. இதில் எந்த உருவம் அப்படிலாம் இல்லாமல் போடுவாங்க இல்லையா, அவங்களுக்காக இது வச்சுருந்தாங்க. காசு மாலை வந்து நிறைய டிசைன்ஸில் இப்போ இருக்குது. அதில் ஒரு டிசைன் தான் இது. ஆன்டிக் டிசைனில் அந்த ரூபி எமரல்ட் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப லாங்காக இல்லை, எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. தென் இந்த நெக்லஸ் ஹாரம் செட் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே டிசைனில் சூப்பராக இருந்தது. அரௌண்ட் வந்து 12 பவுண்ட்ஸ் வந்தது. இது நெக்லஸ் வந்து ஒரு 8 பவுனு, ஹாரம் வந்து நெக்லஸ் 4 பவுனு, ஹாரம் வந்து 8 பவுன், அதே மாதிரி இருந்ததுங்க. லைட் வெயிட்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. லைட் வெயிட்லேயே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜுவல்காஸ் ட்ரை பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து அரௌண்ட் 11-12 பவுண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து பிரேஸ்லெட்டும் பார்க்க ஆரம்பித்தோம். பிரேஸ்லெட்டும் வாங்கலாமா இல்லை குட்டி நெக்லஸ் மாதிரி வாங்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பிளானிங் இருந்தது. நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா பில் போட போயிட்டோங்க. மாமா பில் போட்டுட்டு இருந்தப்போ ஷனுக்குட்டி வந்து மேலே ஜுவல்காஸில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ஷாப்பிங் போகிறப்பெல்லாம் கிட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஜாப். ஜுவல்காஸில் மேலவே ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக பிரசாந்த் கோல்ட் டவரில் இருக்குல்ல, டி நகர், அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஷனு விளையாடிட்டு இருந்தால் மாமா பில் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.